விழுந்தது அடி ஒருவருக்கு, ஆனா எல்லாம் கத்தனமா. அதுல ஒருத்தர் கேட்டாரு, சாப்பிட்டு மட்டும் யாருக்குமே தெரியும், அடி மட்டும் கொடுத்தாரு. அவர் முடிவு பண்றாருயா எது கொடுக்கணும் எது கொடுக்க கூடாது. காட்டு வித்தா யாரும் காணா காலே இல்லை. அப்ப நீ காட்டினதையா யாரும் பார்க்க முடியும், நீ காட்டுவிக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை என்றால் யாரால் பார்க்க முடியும்? நான் பார்த்தேன்னு யாரும் சொல்ல முடியாது. இறைவன் காட்டுகிறார், நான் பார்க்கிறேன். அப்ப இறைவன் கொடுக்கணும்னு நினைக்கல. அதற்கு பிறகு வந்த சிவபெருமா மாணிக்க வாசலுக்காக வந்தார் என்று அதற்கு பிறகு தெரியுமா, அரிமர்த்தன பாண்டியன் ராஜாங்கத்தை துறந்து துறவியானாரு. அது துறவியாட்டாரு. மாணிக்க வாசகர் அவர் பெரிய நிலையில எப்பா போதும்பா, இந்த அமைச்சரா இருந்து உங்ககிட்ட நான் பட்ட பாடி என்று முழுமையாக அவர் துறந்து செல்ல, அரிமர்த்தன பாண்டியன் தன் மகனுக்கு பட்டம் கட்டிவிட்டு இறைவனை நாள் ஐயோ அடிச்சிட்டனே 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 என்று அந்த உணர்விலேயே அவர் துறவியாக போனார் என்று சொல்வார். என்ன தெரியுது? நம்புங்க, அச்சமே வராது. நிறைய செஞ்சுக்கலாம். அப்ப இதிலிருந்து நம்ம ஒவ்வொரு அருளாளர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை படிக்கும் பொழுது அந்த உள்ளங்களே அவங்க காட்டுவது என்ன? பயம் இல்லை. அவங்க யாரும் பயந்ததாக இல்லையே, எல்லாம் வல்ல பரம்பொருள் இவரோடு இருக்கு. வல்லவர் சொல்றார், ஐயாவுடைய வரிசைப்படியே போகிறார். வேண்டுதல் வேண்டாமை இலாம் அடி சேர்ந்தாருக்கு யாண்டும் விடுமையில. எவன் ஒருவன் வேண்டுதல் வேண்டாமை அற்ற நிலை உடைய இறைவனுடைய திருவடிகளை பற்றி கொள்கிறானோ, ஐயனுடைய அருளாளர்களை பற்றினால் நீங்களும் அருளாளர்களாக மாறுவீர்கள். அப்ப இறைவன் யார்? வேண்டுதல் வேண்டாமை இல்லை. துன்பம் எப்போ வரும்? எனக்கு இது வேணும் இது வேணாம் அப்படின்னா தானே துன்பம். துன்பம் வரும்போது தானே பயம் வரும். துன்பம் வந்தா பயம் வரும், துன்பம் வருமோன்னு பயம் வரும், பயம் வந்தா துன்பம் வரும். ரெண்டும் ரெட்ட பிறகுதான். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி சொல்வார், எங்க குரு, இந்த உலகங்களினுடைய இயக்கங்களுக்கு எல்லாம் மூல காரணம் ஈர்ப்பு ஆற்றல் சொல்றார். உண்மைதானே? ஈர்ப்பு ஆற்றல். அதே போல பயத்துக்கெல்லாம் மூலம் பற்றும் பாசம். இந்த பற்றும் பாசம் தான் எல்லா பயத்துக்கும் காரணம். இந்த பற்றில் இருந்து, அதனாலதான் வள்ளுவன் இன்னொரு குறள் என்ன சொன்னார்? பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக. பற்றுக